மாசலாமணி பகல்ல பெரிய மனுஷன், ராத்திரில சின்ன மனுஷன். இந்த ஒரு மாசலாமணி மட்டுமா? நாட்டுல இத போல மாசலாமணிங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம கைது செய்யணும்னா இங்க இருக்கிற ஜெயிலுங்க பத்துமா? காமராஜர் நகர், கருணாநிதி நகர் மாதிரி கைதிகளுக்குன்னு தனியா காலனி கட்டி விட வேண்டியதுதான். ஏய், மாசலாமணி பெண்ணை மட்டும்தான் கடத்துறாரா இல்ல பொண்ணையும் கடத்துறாரா? தெரியாதுங்க தோழா. என்ன ஆரம்ப பள்ளியா? ஆசிரியர் கேள்வி கேட்க மாணவர்கள் தெரியாதுன்னு தலையாட்டுறதுக்கு. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க தெரியாதுன்ற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படி குற்றவாளிகள் தெரியாதுன்னு சொன்னா சட்டம் தன்னுடைய சட்டையை கழட்டி வச்சுட்டு ஜட்டியோட நின்னு லட்டி எடுத்து முட்டி முட்டிக்கு தட்டிடும். கரெக்டா பதில சொல்லுடா. சத்தியமா தெரியாதுங்க. பெரிய ஹரிச்சந்திரன், உண்மையை வாயிலிருந்தே வரவழைக்கிறேன். சார் சார் என்ன காப்பாத்துங்க சார். வெளியில போறா என் உயிருக்கு எந்த நிமிஷம் ஆபாத்து. ஏன் அப்படி? எப்படியும் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லி இருப்பேன்னு சந்தேகப்பட்டு மாசிலாமணி என்ன கொன்னுடுவாருங்க. என்னடா ரகசியம்? ரமேஷ் பத்திரிகை ஆபீஸ்ல நடந்த கொலையை பத்தின ரகசியம். அப்படின்னா அந்த கொலையை செஞ்சது ரமேஷ் இல்லைங்க, மாசிலாமணி. ரமேஷுக்கு வச்ச குறி தப்பி எங்கால் பலியாயிட்டான். உடனே மாசிலாமணி ரமேஷ் மேல பழிய போட்டாருங்க. ரமேஷ் நிரபராதியா? இவ்வளவு தெளிவான விளக்கத்துக்கு அப்புறமாவும் உனக்கு சந்தேகமா? முதலாளி, என்னடா கடைசியா எனக்கு ஏதாவது மொத்தமா கொஞ்சம் பணம் கொடுக்கறதா சொன்னீங்களே, அதை கொடுத்துட்டீங்கன்னா எங்க கிராமத்துக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நிலத்தையும் வாங்கிட்டு நிம்மதியா இருப்பங்க. முட்டாள், கடைசியா தன்னடா தரேன்னு சொன்னேன். அதுக்கு என்னடா இப்போ? இந்த வாழ்க்கை எனக்கு அழுத்து போச்சுங்க. எனக்கு அழுக்கலடா. ஏய், நீ எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. நீ இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லாம போயிடும்டா. அப்படின்னா நான் கேவரானதுக்கு அப்புறம் தான் எனக்கு விடுதலையா? ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட மாசலாமணி. இப்போ நீ பணம் கொடுக்கல, ஏன்டா கோவப்படுற? என் குணம் உனக்கு தெரியாது. ஆமா, take it easy. சும்மா சாப்பிடுறேன். சாப்பிடு, come on, have it. என்னடா மிரட்டுற இடியட்? இன்னுமே இப்படி நடந்துகிட்டு ஜாகிரதை. என்ன யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிற? படத்தை மட்டும்தான் நீ எரிச்ச. ஆனா அதுக்கு முந்தியே நெகட்டிவை எடுத்து நான் பதிக்கிட்டேன். உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உன்னை உயிரோடு விட்டு வச்சா என்னைக்குமே என் உயிருக்கு ஆபத்து. இந்த நெகட்டிவை காட்ட வேண்டிய இடத்துல காட்டி உன்னை மாட்ட வேண்டிய வகையோடு மாட்டி வைக்கிறேன். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், மாசிலாமணியை கைது செய்து அவர் வீட்டை போலீசார் சோதனையிட்ட பொழுது முகமூடிகளும் கருப்பு உடைகளும் கள்ள 100 ரூபாய் நோட்டுகளும் பயங்கர ஆயுதங்களும் கிடைத்தன. அவர் வெளியே பரம சாதுவாகவும் உள்ளே பயங்கரவாதியாகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இவைகளே சான்றுகள். மாசிலாமணி தான் கையில் இருந்த கத்திய ரமேஷ் நோக்கி வீசினாங்க. அந்த கத்தி புரிதவரி மாணிக்கத்தோட நெஞ்சிலே பாய்ஞ்சிடுச்சு. இதுதாங்க நடந்தது. இந்த வழக்கில் அதிர்ஷ்டவசமாக குற்றவாளி தப்பித்துக் கொண்டிருக்கிறார். போதுமான ஆதாரம் இல்லாததால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு நிரபராதி சட்டப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்று அறிஞர் அண்ணா சொன்னது இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நிரபராதியான ரமேஷை நான் விடுதலை செய்கிறேன். குற்றவாளியாகிய மாசிலாமணிக்கு EPCO 302வது பிரிவின்படி தூக்கு தண்டனை அளிக்கிறேன்.
வாக்கல சித்ரா, என்னங்க? யார் வந்துருக்காங்க பாரு. மடி, காக்கி ட்ரெஸ்ல வந்து அவனுக்கு பிடிக்காதுன்னு தான் உங்க அண்ணனும் நானும் லீவு மப்தியில வந்திருக்கிறோம்மா. ஆமாம்மா, இப்ப வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர் சுந்தர் இல்ல, உங்க அண்ணன். அண்ணா, அம்மாடி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. பரவாயில்லம்மா, நான் பெருமைப்படுறேன். ஏமா, நேத்து வந்து இந்த ரமேஷ் உன் கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டாங்கிறதுக்காக உன்னை தூக்கி விடத்த என்னையே தூக்கி எறிஞ்சிட்டியம்மா. அங்காயம், நீ ஒரு விவரம் கட்டுத்தனமா பேசுவிய. தங்கச்சி என்ன நினைச்ச? கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு சோப்பு நுரையில எருமை மாடு மாதிரியா ஊறிட்டு இருக்கிற நவநாகரிக நஞ்சன் நினைச்சியா? தாலி கயித்துக்கு மஞ்சளை பூசி குங்குமம் விட்டு அத கண்ணுல ஒத்திக்கிற தமிழ் பரம்பரையை சேர்ந்த பொண்ணுடா. அண்ணனா இருந்தா என்ன, கண்ணனா இருந்தா என்ன? கெட் அவுட். ஏய் மப்திடா, லீவ் டே. ரமேஷ், இந்தா இத உன் கையாலேயே சித்ராவுக்கு போட்டு விடு. ஏன் நீயே போட்டு விட? வேணாப்பா, பயமா இருக்கு. ஆமாப்பா, அவன் போட வேணாம். இன்னைக்கு இதை போட்டுட்டு நாளைக்கு அதை எடுத்துட்டு வருவான். இவன் ஒரு சின்ன வெங்காயம். புருஷங்காரன் நீயே போடண்டா. போ, போட்டுக்கோ சித்ரா. கொடுப்பா கொடுப்பா. அப்பாடா தங்கச்சி, இனிமே உன் அண்ணன் உனக்கு பாதகமே செய்ய மாட்டான். வழக்கம் போல பால் எடுத்துட்டு வந்து கொடுமா. இதோ தங்கச்சி, மறந்துட்டனே, எனக்கு சேர்த்து 2 டம்ளர். டேய் அடேய், எடுப்பு சாப்பாடு. பால் சாப்பிட்டு நான் ரொம்ப நாளாச்சு. டேய், எங்க வீட்டுல பால் விலை ஏறி போச்சுன்னு கருப்பு காஃபியா போட்டு கொடுக்கறாடா என் பொண்டாட்டி. என்னடா ரமேஷ், மேற்கொண்டு என்ன செய்ய போற? சமூக சீர்திருத்தம் தானே? வெங்காயம், பேசாம ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு நிம்மதியாடுறா. சமூகமாவது சீர்திருத்தமாவது. சமூகம் நல்லவனுக்கு ஆதரவு காட்டாத ரஞ்சிகிட்ட சமூகம். பகல் வேஷக்காரர்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த பாழும் சமூகத்தை நான் பயிராக போறேன். டேய் டேய், ஒண்ணு கணக்க ஒண்ணு செஞ்சு எங்களுக்கு வேலையை வச்சிடாதே. அதுக்கப்புறம் தங்கச்சி இந்த வீட்டு பக்கமே எங்களை சேர்க்காது. சாப்பிடுங்க அண்ணா. அப்பா, இந்த பால் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த டிகிரி பாலை சாப்பிட விடாம நீதானடா கெடுத்த. ரமேஷ், நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, ஏய் டேய், சின்ன வெங்காயம், மணி என்னாச்சு? கால நேரத்துல வந்து இப்படி அறுக்கிறியே. உனக்கு தான் இவனை தெரியுமே. அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வித்தியாசம் தெரியாம அலங்கோலமா அலைவானே. இவன் உனக்கு மட்டும் இடத்துல இல்லப்பா, எனக்கும் தான். இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போறேன். மப்டியில இருக்கிறேன், என் பொண்டாட்டி மதிக்க மாட்டாளே, மிதிப்பாளே. நானும் ஸ்டேஷன் தான். மச்சனே, சுத்த பைத்தியமா இருக்கீங்களே. அந்த காலத்துல எத்தனை புலவர்கள் வறுமையில வாடி செத்தாங்க தெரியுமா சார்? பேனாவுல லட்சியம் விட்டு இருந்தா போதாது சார், பெட்டியில பணமும் இருக்கணும். இந்த நீவேவ் சீசன்ல உங்க சீர்திருத்த கதைகளை எவ்வளவு சீண்டுவா? இப்ப எவ்வளவு அசிங்கமான சிறுகதைகள், அதுக்கு ஆபாசமான படங்கள், அதுதான் சார் விற்பனையாவது. அப்படின்னா நானும் அந்த மாதிரி ஆபாசமான கதைகள் எழுதினா தான் எடுத்துக்குவேன்னு சொல்றீங்களா? சார், நீங்க சின்ன வயசு, நான் சொல்லாமலே புரிஞ்சிருக்கணும். சார், கதையை படிக்கும் பொழுதே வாசகர்களுக்கு காம உணர்ச்சி உண்டாகணும். என்ன சொல்றீங்க? இந்தாங்க, புரியுங்க அட்வான்ஸ். உங்க டேஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட இந்த அட்வான்ஸ் கொடுங்க. வர்றேன். குழைக்க தெரியாத மனுஷன். இந்த பூனையும் பால் குடிக்குமா? குடிக்கவே குடிக்காத நம்பிக்கிட்டு இருந்தேன், குடிச்சிடுச்சே. என்னப்பா சொல்றீங்க? அப்பன் சொல்றது புரியாது, அந்த சுப்பன் சொல்றது புரியும். யாரு? அதத்தான் நானும் கேட்கிறேன், அவ யாரு? அப்பனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு திங்க் பண்றியா? நத்திங். நான் சம்சாரத்திலே சன்னியாசி, எனக்கு ஞான திருஷ்டி உண்டு. இப்ப ஆடி பாடிக்கிட்டு வர்றியே, அந்த சண்டார பண்டார பரதேசி பிச்சைக்கார போய் உள்ள யாரு? அப்பா, என்ன தயக்கம்? புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்லக்கூடாங்கிற சென்டிமெண்டா? செத்தவா மாட்டிக்க மாதிரி ஒரே அடி அடிச்சு கொண்டுடுவேன். ஒன்னே இல்ல அவனை. ஒழுங்கா சொல்லிடு, யார் அவன்? ரவி. அவன் அப்பன் பேரு? அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அனாத ஆசிரமத்துல பிடிச்சிய? இல்ல, அவர் அக்கா வீட்டோட இருக்காரு. இவன் மாதிரி போட்டிருக்கு. அவ அக்கா எப்படி? என் மாதிரி கோடீஸ்வரனா? இல்லப்பா, போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள். அத்தேரி, எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு ஏட்டு விட்டு பையனா பார்த்து பிடிச்சிருக்கியா? ஏட்ட வச்சு என்ன மறக்கலாம் பாக்குறியா? அப்படி இல்லப்பா. இல்ல எப்படி? சரி, பையன் எப்படி? பர்சனாலிட்டியை கேட்கல, பச உள்ளவனா? என்னப்பா? நான் கேட்டது பற்பசை இல்ல, பணப்பசை. அவர்கிட்ட இரும்பு பொட்டி இல்லப்பா, இதயம் இருக்கு. என்ன கேஜ்? அந்த இதயத்தை விட கணம் என்னன்னு கேக்குறேன். நீ ஒரு ராணி நினைச்ச, இல்ல வெறும் சாம்பிராணி. டாடி கிட்டே டைலாக் பேசுறியா? இந்த மாதிரி டைலாக் நான் எத்தனை கேட்டவன். அது இருக்கட்டும், அந்த இதயத்தை உனக்கு எப்படி தெரியும்? என் கூட படிக்கிறவருப்பா.
அத்தரி ஒரே கிளாஸா ஒரே பெஞ்சா? இதுக்குத்தான் அவளை கோ எஜுகேஷன் உள்ள காலேஜ்ல போடாதீங்க, பெண்களுக்குன்னு தனியா உள்ள காலேஜ்ல போடுங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். மடையா, உன்னோட நான் அறிவுல குறைஞ்சவனா? லேடிஸ் காலேஜ்ல டொனேஷன் கேட்டாங்க, அதுக்கு பயந்து இந்த கன்றாவி காலேஜ்ல போட்டு இங்க கனெக்ஷன் உண்டாயி போச்சு. அவ என்ன சொன்னா பாத்தீல்ல? அவன் கிட்ட இதயம் இருக்கான், என்கிட்ட இல்லையா? கொஞ்சம் ரிப்பேர். எவன் கிட்ட இதயம் இல்ல. ஏர் கண்டிஷன் தியேட்டர்ல இங்கிலீஷ் பிக்சர் பார்க்கணும், எராண்டு கார்ல பீச்சுக்கு போகணும், உட்கன்ஸ் ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும், விட்டுட்டு பிக்னிக் போகணும். இதுக்கெல்லாம் இதயம் மட்டும் இருந்தா போதுமா? இரும்பு பட்டி வேணாமா? எனக்கு அவர்தான்ப்பா வேணும். அவர்தான் என் சொர்க்கம். வந்துருச்ச தர்க்கம். இப்பதான் உனக்கு சொர்க்கமே தெரியுதா? உன் சொர்க்கத்தோட மூஞ்சிய நான் பார்க்கலாமா? கூட்டிட்டு வர்றியா? இதோ ஒரு போட்டோவே இருக்குப்பா. அத்தேரி, எல்லாம் கைவசமே இருக்கு போட்டிருக்கு. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல புஸ்தகத்துல மயிலரகு வச்சிருப்போம், குட்டி போடும்னு. இல்லன்னா சாமி போட்டோ வச்சிருப்போம். இப்ப ஆசாமி போட்டோவில் இருக்கு. அந்த புஸ்தகம் உருப்படுமோ? அதை படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? ராகேஷ் ரிப்போர்ட்ல ஒர்க் ஆடுன்னு போட்டிருக்கு. இங்க பாரு, போட்டோ கார்டு. ரிஷி கபூர் கட்டாம்போ, மூஞ்சி மாற கட்டையும் பிக்பாக்கெட் அடிக்கிற பையன் மாதிரி என்ன? அதேதான். Shut up. மாமா, இது என் சொந்த விஷயம். இல்ல, இது குடும்ப விஷயம். மோதுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எங்க குடும்ப விஷயத்துல தலையிட நீங்க யாரு? உன்னை கட்டிக்க போறவன். ஓஹோ, அப்படி ஒரு கனவா? நிறைவேற போற திட்டம். அது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாமா? உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேனா இல்லையான்னு பாரு. என் கழுத்து என்ன தோரணம் கட்டி தொங்க விடுற பந்தல்னு நினைச்சீங்களா? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நல்லா தெரியுமே. வக்கு இல்லாம அக்கா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு வயிற்று ஒப்பிக்கிற சோம்பேறி. என்னடி சொன்ன? கை நீட்ட அளவுக்கு வந்துட்டியா? அவ என்ன வார்த்தை சொன்னா நீ கேட்டியா? கேட்கறதா இருக்கு. இது அவ வீடு, அவ விஷயம். இத பத்தி கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் அவளுக்கு போறாங்க போறானா?